அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக இறை தூதர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மூலமாக சில அற்புதங்களை செய்து காட்டுகிறான். அந்த அற்புதங்கள் தான் இறை தூதர்கள் என்பதற்கான சான்றுகளாக உள்ளன என்பதையும், அதே நேரத்தில் இறை தூதர்கள் எப்போதெல்லாம் நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அந்த அற்புதங்களை அவர்களுக்கு செய்ய முடியாது என்பதையும் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இறை தூதர்கள் இல்லாத மற்ற நல்லவர்களுக்கு அற்புதங்கள் நடக்குமா, இறை தூதர்களுக்கு மாத்திரம்தான் அற்புதங்கள் நிகழுமா, இறை தூதர்களாக இல்லாத நல்லவர்களுக்கும் அற்புதம் ஏற்படுமா என்ற ஒரு அடிப்படையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறை தூதர்கள் அல்லாத நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, தீயவர்களுக்கும் கூட அற்புதங்கள் நிகழும். இறை தூதர்களுக்கு எப்படி அற்புதங்கள் நிகழ்கிறதோ அதே மாதிரி நல்ல மனிதர்களுக்கும் ஏற்படும். மகா கெட்டவர்கள் என்று சொன்னவர்கள் கையிலிருந்தும் சில அற்புதங்கள் ஏற்படும். கெட்டவர்கள் நல்லவர்கள் மனித இனத்திற்கு மாத்திரமில்லை, ஒரு அற்பமான பொருள்களிலிருந்து, உயிரற்ற பொருள்களிலிருந்து கூட, உயிருள்ள மரம் செடி கொடிகளில் இருந்து கூட அற்புதங்கள் வெளிப்படும். இந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அவர்களே அதை செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு மரத்திலே அதிசயமாக வேப்ப மரத்தினுடைய இலை இனிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேப்ப மரம் அற்புதம் செய்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இறைவன் தன்னுடைய ஆற்றலை இந்த வேப்ப மரத்தின் மூலமாக இப்போது வெளிப்படுத்துகிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதுதான் முக்கியமாக நம்ம மக்கள் விளங்க தவறுகிற ஒரு விஷயம். திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தால் இறை தூதர்கள் இல்லாத பல நல்லடியார்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டதை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு நிகழ்ச்சியை சொல்வதாக இருந்தால், குகை வாசிகளை பற்றி சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த குகை வாசிகள் என்றால் யாரு? சில இளைஞர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. சில இளைஞர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்தணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இளைஞர்கள் சத்திய வழியில இருப்பதை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் விரும்பல. இவங்க என்ன ஒரு சரியான மார்க்கத்தை சொல்றாங்களே என்று அவர்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஊர்ல இருக்க முடியாது, இனிமே இந்த ஊர்ல இருந்தால் நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க ஊரை விட்டு ஓடி ஒரு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு குகையில போய் தஞ்சம் புகுறாங்க. அதனால அவங்களுக்கு குகைவாசிகள் பேர். இந்த குகைவாசிகள் அந்த குகையில போய் தஞ்சம் அடைஞ்ச உடனே அவங்க எத்தனை பேரு, அதுல பல சர்ச்சைகள் இருப்பதாக எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த குகைக்குள்ள அவங்க போன பிறகு அங்கே சில அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்து காட்டுறான். ஏன்னு கேட்டா, அந்த குகையில் அவங்க ஒரு நாளோ 2 நாளோ இருக்கவில்லை. அவங்க இருந்த கணக்கை பார்த்தால் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம், அவர்கள் அந்த குகையிலே இருந்தார்கள். சலாசமயத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ, ஒரு மனுஷன் ஒரு 4 மணி நேரம் உறங்கலாம், 8 மணி நேரம் உறங்கலாம், ஒரு 16 மணி நேரம் கூட உறங்கிடலாம். ஒரு வாரம் உறங்க முடியுமா? ஒரு மாசம் உறங்க முடியுமா? ஒரு வருஷத்துக்கு உறங்க முடியுமா? அந்த குகைக்குள்ளே எவ்வளவு நாள் மௌத்தாவாக்கல, நிறைய ஆண்டுகள் அற்புதங்கள் அல்ல அவங்களை கொண்டு அவங்க மூலமா அவங்களிடமிருந்து நிகழ்த்துறான். எப்படி நிகழ்த்துறான்? ஒரே மாதிரி நம்ம படுத்து கிடந்தோன்னு வைங்க, அதுலயே அந்த படுத்து கிடந்ததுனாலேயே ஒரு உடம்புலாம் காய்ச்சி போயிடும். ஒரு மாதிரி நம்ம படுக்க முடியாது. நம்ம தூங்கி கொண்டிருந்தால் கூட என்ன செய்யறோம், நம்மளை அறியாமலேயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூடான உடனே அப்படி பிறண்டு படுத்துக்கிறோம். இந்த பக்கம் சூடான உடனே அந்த பக்கம் பிறண்டு படுத்துக்கிறோம். இது யாரும் சொல்லி நம்ம செய்யறது இல்லை. இயற்கையாகவே நம்முடைய உடம்பே என்ன செய்யும், அந்த வெப்பத்தையும் குளிரையும் போதுமான அளவுக்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தானாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல எல்லாம் உடம்பை படைச்சிருக்கிறான். அதுக்கு எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஒன்னு கல்லிபுகும், அவர்களை ராத்தல் யமீன் ராத்த ஷிமால், அவங்கள வலப்புறமும் இடப்புறமா புரட்டி புரட்டி போடுறோம். எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பக்கம் படுத்து கிடக்கணும் எல்லாம் நாடுகிறானோ அவ்வளவு நேரம் அவங்களை படுக்க வைத்து விட்டு இனிமே பிரட்டணும்னு சொல்லி பிரட்டி போடுறான். எவ்வளவு நாளைக்கு இந்த பிரட்டி போட்ட நிலையில் இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறானோ அவ்வளவு நாளைக்கு வைத்து விட்டு, அவ்வளவு நேரத்துக்கு வைத்து விட்டு மறுபடி மாத்தி மாத்தி இதை செஞ்சோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது பெரிய அற்புதம் தானே அவங்கள்ட்ட இருந்து நடக்கிறது. அந்த தூங்கும் பொழுது கூட அவங்க திரும்பி திரும்பி பிறண்டு கொண்டார்கள் சொல்றானே, அது கூட ஒரு அற்புதம் தான். அதே மாதிரி தகசபுகும் ஐகாலன் புகும் ருக்கூத், நீ அவங்களை கிட்ட போய் நீ பார்த்தால்
முகமது அந்த காலத்துல நீ வாழ்ந்து நீ போய் இதை பார்த்து இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்ப. அதான் படுத்து கிடப்பாங்க, நம்ம எல்லாம் இப்படி தூங்குவோம், கண்ணை மூடிட்டு தானே தூங்குவோம். அவர்கள் படுத்து கிடக்கிறத பார்த்தா இதை முழிச்சுக்கிட்டு ஏதோ சிந்திச்சுட்டு கிடக்கிற மாதிரி உனக்கு தெரியும். ஆனா ஒஹும் ருகூத், உண்மையில் அவர்கள் உறங்கி கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நிலையில அவங்களை அதிசயமான முறையில் நான் தூங்க வச்சேன். கண்ணை முழிச்சுக்கிட்டு தூங்குறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறதுக்கு பதிலாக கண்ணை முழிச்சுக்கிட்டு அவங்கள தூங்க வைத்தேன். இது ஒரு அற்புதம் தான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கல்புகும் வாசித்தும் திராஹி, அவங்கள்ட்ட ஒரு நாயோட சேர்த்து கூட்டு போயிருக்காங்க. நாய் மார்க்கத்தில் தேவைக்கு, பாதுகாப்புக்கு, வேட்டைக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கிடலாம். சும்மா செல்லமா தான் வச்சுக்கிற கூடாது. அவங்க நாயோட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த நாய் வேற குகை வாசல் அப்படி காலை கொண்டு நிக்குதான். அதை பார்த்தா நீ ஓடி போயிருவ அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த வல்லை தமிழ்ஹும் ஃபிராரன், அது கண்டினா ஒரே ஓட்டம் எடுத்து விடுவாய். உங்களை முழித்த மின்ஹும் ரோபா, அவங்கள பத்தி ஒரு பயமே உனக்கு ஏற்பட்டுரும். கிட்ட யாராவது போனா என்ன பயந்து போய் தங்கி இருக்கிறாங்க, இவங்க போய் புள்ள போயிடக்கூடாது. யாராவது கிட்ட போனா ஒரு நாய் பயங்கரமா பாயிற மாதிரி ஒரு தோட்டத்தில் வாசல்ல நிக்கி உள்ள முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான அச்சம் ஏற்படும். இவ்வளவு சொல்றான்ல, இவ்வளவு அந்த மக்களுக்கு நடக்கிறது. இந்த குகையில தங்கி கொண்ட இளைஞர்களுக்கு அது இவ்வளவு விஷயங்கள் அதிசயமான முறையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பிறகு அல்லாஹ் அவங்களை எழுப்புறான். எழுப்பி விட்டவன என்ன ஆகுது, அவங்க பேசிக்கிறாங்க இல்லையா, சாலு பைனகும், முடிச்சவன பேசுறாங்க. என்னப்பா கம்ல பேசும், நம்ம எவ்வளவு நாள் வந்திருப்போம், அங்கிருந்து ஓடி வந்தோமே, நம்ம எவ்வளவு நாள் வந்திருப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். ஒருத்தர் சொல்றாரு, லபிஸ்னா யௌமன் அவ் பாவ யௌமின், என்ன ஒரு நாள் அரை நாள் இருக்கு, காலையில வந்திருப்போம், நேற்று வந்திருப்போம். முக்கியமான பாயிண்ட் என்ன, யாரிடத்தில் அற்புதம் நிகழ்கிறதோ அவர்களுக்கு இது தெரியவே இல்லை. அப்ப இந்த அற்புதம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்டதா? அவங்களா அற்புதம் செய்து கொள்வதா இருந்தா, நான் அற்புதம் செஞ்சா எனக்கு தானே முதல் தெரியணும். அப்ப நானே அற்புதம் செய்கிறேன், அவளியாவே அற்புதம் செய்கிறாரு, மகான அற்புதம் செய்கிறாரு என்று சொன்னால் முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் தான் இதை செய்யறேன் என்று சொல்லி. அவர்களிடத்தில் அற்புதம் நிகழ்றது உண்மை, அவங்களுக்கு தெரியல. என்ன தெரியல, லபிஸ்னா யௌமன் அவ் பாவ யௌமின், ஒரு நாள் அரை நாள் நம்ம அப்படி தூங்கியிருப்போம், எவ்வளவு நேரம் ஆயிருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கரெக்டா தெரியலப்பா, ரப்புக்கும் அகலமும் பிமா லபிஸ்தும். சில பேர் சொல்றாங்க அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நம்ம எவ்வளவு நேரம் தாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஆஹா பசிக்குதே, முடிச்சவனா பசிக்குது. இப்ப பசிச்சவன என்ன செய்யறாங்க, ஃபபாசு அஹதக்கும் பிவர்கிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா, அவங்க கொஞ்சம் காசுகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த காசை கொடுத்து ஏதாவது போய் ஊர்ல போய் வாங்கிட்டு வாங்கப்பா சாப்பிட்றதுக்கு, இதை கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அதோடு சொல்றாங்க ஒல்லிய தலத்தோப்பிகி, அப்படி போகும்போது ரொம்ப பக்குவமா ஒளிஞ்சு மறைஞ்சு போங்க. ஏன், அவங்க காத்துட்டு இருக்காங்க, அழிச்சு போடுவாங்க, அவங்களுக்கு பயந்தாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாற்றமெல்லாம் தெரியல. யாருடைய ஆட்சியுடைய கொடுமைக்கு பயந்து கொண்டு இங்க வந்தார்களோ அவன்லாம் காலியா இருப்பான். அவன் பேரனோ கொள்ளு பேரனோ யாரோ அங்க ஆட்சியில் இருப்பாங்க. அந்த தலைமுறையே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு நாசமா போயிருக்கு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க, காலைல வந்திருக்கிறோம், நேத்தனை வந்திருப்போம், அவனுதான் இருப்பானுவ, அதனால நீ போய் சாப்பாடு வாங்க போ. சாப்பாடு வாங்க போகும்போது எப்படி போகணும், ரொம்ப மறைஞ்சு போ. ஒலா யுஷீரன் நபிக்கும் அஹதா, உங்களை யாரும் தெரிஞ்சுக்கிற கூடாது, ஏன் முக்கார் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா மறைஞ்சு போய் வாங்கிட்டு ஓடியாந்துருங்க, உங்களை கண்டா விட மாட்டாங்க என்று பேசி என்ன செய்யறாங்க, அனுப்பி வைத்தார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப அற்புதத்தையும் அல்லாஹ் சொல்கிறார், அந்த அற்புதத்தை பற்றி எந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றான். அப்ப அவுலியா அற்புதம் சொல்றா நம்ம சொல்ல முடியுமா? அவர்கள் மூலமாக யார் மூலமாக நிகழ்ந்தாலும் அதில் என்ன விளங்கிக்கிறேன்னு அவருக்கு அதில் சம்பந்தமே கிடையாது. அவரை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார், அவர்கிட்ட நிகழ்ந்துரும். அப்ப இவ்வளவு பெரிய அதிசயங்கள் அந்த மக்கள் மத்தியில் நிகழ்கிறது. நல்லடியார்கள் அந்த நல்ல மக்களுக்கு அல்லாஹ் செஞ்சு காட்டுறா, அவர்களுக்கு நாலேஜ் இல்லாமலேயே, அவர்களுக்கு அதை பற்றி அறிவு இல்லாமலேயே, அதை பற்றி விளக்கம் இல்லாமலேயே இவ்வளவு நிகழ்கிறது. இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது அற்புதம் தான், இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க மூலமாகவும் நான் இதை எடுத்து என்னைய காட்டுறது தான் அந்த அற்புதம். நான் யாரு, என்னுடைய வல்லமை என்ன, நான் நினைச்சா சில நல்லடியார்களுக்கு உதவுவேன் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் அவன் செய்கிற அற்புதம் தானே தவிர அவன் செய்கிற அற்புதம் இவர்கள்ட்ட வெளிப்படுகிறது. அதனாலதான் எந்திரிச்ச பிறகு அவங்களால செய்ய முடியலையே. இவ்வளவு செஞ்சவங்களா இருந்தா எந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்க, மந்திரம் பண்ணி சாப்பாடு வர வைக்க வேண்டியதானே. முடிச்சவன என்ன செய்யல, மனிதன் என்ன மாதிரி சிந்திப்பான் அதான் சிந்திக்கிறாங்க. போய் வாங்க சொல்றாங்க, சாப்பாடு சாப்பிட்டு தான் வாழ முடியும் விளங்குறாங்க. தங்களுடைய எல்லா பலவீனமும் அவங்களுக்கு விளங்குது. தங்களுக்குள்ள இவ்வளவு நடந்தது என்பது அவங்களுக்கு அறவே தெரியல. வேணா பிந்தி தெரிஞ்சாங்களா இல்லையா நமக்கு சொல்லல, பிந்தி வேணா தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஊருக்கு போன பிறகு ஊரே மாறி போனதை பார்த்துட்டு அவர் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணி இருந்தாருன்னா அவங்க தெரிஞ்சிருக்கலாம். தெரியாம அதை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லல. ஆனால் அந்த எந்திரிக்கும் போது தெரிஞ்சதா தெரியல. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், அற்புதங்கள் நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படும், அது மறுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஏற்படும், எனக்கு ஏற்படும்.
யாருக்கு வேண்டாலும் ஏற்படும், மகா கெட்டவனுக்கு ஏற்படும். ஒன்னு ரெண்டு அதெல்லாம் நிறைய ஆதாரங்களை பின்னாடி சொல்லுவோம். இப்படி நிகழ்வை வைத்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் பயங்கரமான ஆளு, இவர் மகானு, இவர் நினைச்சதெல்லாம் செய்வாரு, இவருக்கு மிஞ்சின யாரும் இல்லை அப்படி நினைக்கலாமா? நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியாத வகையில் அவங்களிடமிருந்து அற்புதத்தை வெளிப்படுத்துகிறான். இவங்க நபி கிடையாது. அப்ப நபிமார்களுக்கு தான் அற்புதம்ங்கிறது இல்லை. இந்த குகையில தங்கினவங்க நபிமார்களா, அல்லாஹ்வுடைய தூதர்களா? தூதர்களாக இல்லாத நன்மக்கள். அந்த நன்மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டுவான். அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாமலே அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுவான். இதே மாதிரி இன்னொரு ஆளை பத்தி இதே மாதிரியான இன்னொரு மேற்று இருக்கிறது. அது யாரு? ஒரு ஆளு. யாருன்னு எல்லாம் சொல்ல காணாம், ஒரு ஆள் தான் எல்லாம் சொல்றான். குர்ஆன்ல அவருக்கு பேர் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு கிராமத்தை கடந்து போறார். அவ் கல்லதி மர்ர அலா கரியா. ஒரு ஆள் ஒரு கிராமத்தை கடந்து போகிறார். அவர் நல்ல மனுஷர்னு தெரிகிறது. அவர் என்ன செய்யறாரு, கிராமத்தை பார்க்கும்போது நல்ல செழிப்பா பயங்கரமா அழகா அந்த ஊர் இருக்கிறது. கட்டடங்களும் அதுகளும் தெருக்களும் வீதிகளும் செடி கொடிகளும் மரங்களுமாக பார்க்க ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஊராக இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, ஹன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்தியா. இந்த ஊர் மௌத்தா போன பிறகு அல்லாஹ் எப்படி திரும்ப உயிராக்குவான்? அழிஞ்சு போன பிறகு அல்லாஹ் உயிராக்குறாங்கிறான. இவ்வளவு அழகான கட்டடங்களா இருக்கிறது, இவ்வளவு பசுமையான செடி கொடிகளா இருக்கிறது. இந்த மாதிரி ஊர்லாம் அழிஞ்சு போன பிறகு மறுபடியும் எப்படி அல்லாஹ் உயிராக்குவான்? திரும்ப உயிராக்குறேன்னு அல்லாஹ் சொல்றானே, அது எப்படி நடக்கும்னு ஒரு மனசுல என்ன செய்யுது, தோணுகிறது. தோணுன்னு என்ன செய்யறான், அல்லாஹ் அவருக்கு எதை செஞ்சு காட்ட நினைக்கிறான். அவர் மூலமா அற்புதத்தை வெளிப்படுத்த நாடுகிறான். உடனே அதுக்கு எப்படி காட்டுறான்னு சொன்னா, விளக்கம் கொடுத்திருக்கலாம். விளக்கம் கொடுக்காம அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், 100 வருஷம் வரைக்கும் அவரை மௌத்தாக்கி விட்டு சும்மா பாசஹு, மௌத்துனா மௌத்தாவனா வச்சுக்கலாம், அது தூக்கம்னா வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி என்ன செய்யறான், அல்லாஹ் எழுப்புகிறான். எழுப்பி கேட்கிறான், கம்ல பிஸ்தர், எவ்வளவு நாள் தூங்கியிருப்ப, அல்ல எவ்வளவு நாள் நீ இந்த மௌத்தா போய் கடந்திருப்ப அப்படின்னு நல்லா கேட்கிறான். அவர் என்ன செய்யறாரு, லபிஸ்து யௌமன். அதே மாதிரியே அந்த குகை வாசிகள் என்ன சொன்னார்களோ அந்த வாசகத்தை அப்படி இவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு நாள் 2 நாள் இருக்கும். லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஒரு நாளோ ஒரு நாள்ல ஒரு பகுதியை தான் நான் தூங்கி இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியா, இங்க பாரு, நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாரு, அது எப்படி இருக்குன்னு பாரு. நீ கொண்டு வந்த கழுதையில ஏறி தான் வர்றாரு, கோவேறு கழுதையில ஏறி பிரயாணம் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த கோவேறு கழுதையை பார்க்கிறாரு. அந்த கோவேறு கழுதை என்னவா இருக்குது, அது அப்படியே செத்து போய், கோவேறு கழுதை வந்தார்ல கட்டி கட்டி போட்டிருப்பாரு, அதுக்கு சாப்பாடு இல்லாம, அதுக்கு தண்ணி இல்லாம, அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, அது செத்து மக்கி மண்ணா போய் எலும்பு தான் கிடக்கு, எலும்பு தூளா கிடக்குது. அவர் கழுதை கொண்டு வந்தாரு, கழுதை இல்லை, சுத்தமா அழிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் அவர் கொண்டு வந்த சாப்பாடு இருக்குல்ல, அது கெட்டு போகாம இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பொங்குரிலா தாமிக்க ஷராபிக்க லம்யத்தை சன்னல், நீ கொண்டு வந்த உணவை பார், ஏதாவது கெட்டு போயிருக்கா? 100 வருஷமாச்சியா, பல் லபிஸ்த மிஅத ஆமின், 100 வருஷம் உன்னை இதே மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறேன், 100 வருஷத்துக்கு பிறகு உன்னை எழுப்பி இருக்கிறேன், நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாரு, கொண்டு வந்த மாதிரி அப்படி இருக்கா, கெட்டு போகாம அப்படி நல்லா அதை காட்டுறான். அதை பார்த்த உடனே இங்கிட்டு பார்க்க சொல்றான், நீ கொண்டு வந்து கழுதையை இப்ப பாரு, சாப்பாடை பார்த்தா கெட்டு போகல, கழுதையை பார்த்தா என்னவா இருக்குது, அந்த கழுதையே இல்லாம போய் மக்கி போய் மண்ணா போய் அந்த கழுதையோட எலும்பு தான் இருக்கிறது. இப்ப என்ன செய்யறான், அல்லாஹ் நான் எப்படி உயிராக்குறேன்னு தானே கேட்டேன், இந்த பாரு என்ன கண்டிஷன்ல வச்சிருக்கிறேன், 100 வருஷத்துல செத்து போன ஒரு பாடி கிடந்தா என்ன மாதிரி ஆயிருக்கு, இந்த கழுதை சாம்பலை, இந்த கழுதையினுடைய தூளை, கழுதையினுடைய மக்கி போன பொருளை கழுதையாக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி அல்லாஹ் உயிராக்குவான்னு கேட்கிறேன். சொல்லிட்டு அந்த கழுதையை அப்படி அல்லாஹ் உயிராக்கி காட்டுறான். எந்த இடத்துல அந்த எலும்புகள் கிடக்கிறதோ அந்த எலும்புகளையே கழுதையாக ஆக்கி அவர் முன்னாடி எல்லாம் நிப்பாட்டுறான். இப்ப எவ்வளவு அற்புதம், 100 வருஷம் அவர் தூங்குனது அற்புதம், அதிசயமா தூங்கி இருக்கிறாரு. 100 வருஷம் சாப்பிடல, 100 வருஷம் குடிக்கல. அது போக அற்புதம் என்ன, இந்த உணவு கெட்டு போகல, இவருடைய பாடியும் கெட்டு போகல. இந்த உடம்பு அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான், கெட்டு போறான்னா கால மாற்றத்தினால கெட்டு போறான், எல்லாம் கெட்டு போகணும். கழுதை கெட்டு போன மாதிரி அதுவும் கெட்டு போயிருக்கணும், இவருடைய பாடியும் கெட்டு போயிருக்கணும். அப்ப இது அல்லாஹ் என்ன பண்றான், பல அதிசயங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டுதான் இருக்கிறது. இவருக்கு உயிர் இருக்கு, கழுதைக்கு உயிர் உள்ள ஜீவன், 2 உயிர் உள்ள ஜீவன்ல ஒரு உயிர் உள்ள ஜீவனை தூங்க வைக்கிறான், ஒரு உயிர் உள்ள ஜீவன் என்ன செய்யறான், அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம சாவடிச்சு மக்கி போக வைக்கிறான். அதே நேரத்தில் உயிரற்ற ஒரு பொருள் சீக்கிரம் கெட்டு போயிடும். உயிர் இருந்தா தான் கொஞ்சம் நம்ம எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறோம். பிறந்ததுலேருந்து இவ்வளவு காலம் கெட்டு போகல இல்ல. அது மாதிரி ஒரு தக்காளி பழத்தை வாங்கி வச்சா இத்தனை வருஷம் இருக்குமா? நீ 50 வருஷம் 65 வருஷம் 75 வருஷம் இருக்கிறீங்களே, இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் என்ன, நம்மள்ட்ட இருக்கிற உயிர் தான். இந்த உயிர் இருக்கிற காரணத்தினால அழுகி போகாம நாரி போகாம அது செத்த உண்டாக தூக்க சொல்றான் பாடிய. உயிர் போச்சுன்னா கெட்டு போயிடும். அப்ப உயிரற்ற இந்த பொருள் சீக்கிரம் கெட்டு போகணும். இது கெட்டு போகல,
உயிருள்ள பொருள் கெட்டு போக கூடாது, அது கெட்டு போச்சு. கழுது கெட்டு போச்சு, உண்மைலாம் போச்சு. இந்த சோறும் தண்ணி என்ன செய்யல, சோற ரொட்டியோ ஏதோ உணவு கொண்டு வந்திருக்கிற பழமோ ஏதாவது இருக்கலாம், அது கெட்டு போகல. அல்ல எனக்கு ரெண்டையும் காட்ட பத்தியா, நான் நினைச்ச என்ன வேண்டாலும் செய்வேன். இதுல எதுவுமே லாஜிக் கிடையாது. இதுக்கு எந்த தத்துவத்தை யாருக்கும் சொல்ல இயலாது. நான் நினைச்சேன்னு சொன்னா அதை மௌத்தாக்குவேன், உன்னை தூங்க வைப்பேன், இந்த சோறு கறியை கெட்டு போகாம ஆக்குவேன். நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் திருப்பி உயிராக்கியும் காட்டுவேன். இவ்வளவு எல்லாம் நிகழ்த்தி காட்டுறானே, இது என்னமாச்சு அவர் தெரியுமா? அவர்தான் நடக்கிறது, அவர் முன்னாடி தான் நடக்கிறது, அவருக்காகத்தான் நடக்கிறது. இவ்வளவும் அவருக்கு இந்த பாடத்தை கத்துக் கொடுக்கிறது தான் அல்ல இதை செஞ்சா. யாருக்காக நடக்கிறது அவருக்கு தெரியல, அவர்கிட்ட தான் இதெல்லாம் நிகழ்கிறது. அவர்கிட்ட நிகழ்ந்த அற்புதத்தை எவ்வளவு நாளைக்கு இருந்தான்னு கேட்டா ஒரு நாள் தூங்குனேங்கிறாரு. இல்லை 100 வருஷம் தூங்கி இருப்பானு சொல்ல வேண்டியதானே. அவர் எவ்வளவு நாள் தூங்குனார் என்பது அவருக்கு தெரியல என்று சொன்னால் அவற்றை நடந்த எந்த அற்புதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவற்றை நிகழ்ந்து வாழ்க்கையில அவற்றை தான் நிகழ்ந்தது, அவர் மூலமாகத்தான் இது வெளிப்பட்டது. ஆனால் அவர் இதை செஞ்சார் நீங்க சொல்ல முடியுமா? அவருடைய ஆற்றலை கொண்டு அவருடைய சக்தியை கொண்டு செஞ்சார் என்றால் முதல்ல தெரிஞ்சிருக்கணுமே. அப்ப அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவத்தை குர்ஆன்ல எதுக்கு சொல்லி காட்டுறான்? நீங்க வாட்டு சில மனுஷன் அற்புதம் அவன் செய்யறதில்ல, அவனிடமிருந்து அற்புதம் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். பார்த்தோன்னு என்ன செய்யக்கூடாது, ஆஹா அவர் இவர்கிட்ட என்ன வேண்டாலும் நினைச்சனா நான் செய்வாரு, எதை வேண்டாலும் கேட்கலாம், இவருக்கு முடியாது ஒண்ணுமே இல்லை, இப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் என்ன செய்யறான் குர்ஆன் மூலமா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபிமார்களா இல்லாத இன்னும் பலருக்கு அற்புதம் நிகழ்த்துவதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுல ஒரு சம்பவம் என்னன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அற்புதம் நிகழ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? நபி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஆண்களை தான் நபியா ஆக்கியிருக்கிறான். எந்த ஒரு பெண்ணையும் இறை தூதராக அல்லாஹ் என்ன செய்யல, ஆக்குனது கிடையாது. அப்ப இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹும், ஆண்களையே நாம் தூதர்களாக ஆக்கி இருக்கிறோம் என்று குர்ஆனிலே தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆண்கள் தான் இறை தூதர்களா வந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண், அவங்க இறை தூதர் இல்ல. அப்ப அவங்க மூலமா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட நினைக்கிறான் அல்லாஹ். எப்படி நிகழ்த்துறான்? ஒரு குழந்தை உருவாகதா இருந்தால் ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் என்ன செய்ய முடியும், குழந்தை உருவாக முடியும். இதான் யதார்த்தமா அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிற சிஸ்டம், அப்படித்தான் வச்சிருக்கிறான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை அல்லாஹ் உடைக்கிறான். இந்த இடத்துல என்ன செய்யறான், உடைச்சு காட்டி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்யாணம் ஆகாமலேயே ஆணுடைய ஸ்பரிசமோ தொடுதலோ தீண்டுதலோ இல்லாமலேயே அவர்களின் மூலமாக ஒரு குழந்தையை வெளிப்படுத்த நாடுகிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தேடினதா, அவங்களா உண்டாக்கி கொண்டதா? கிடையாது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு இந்த மெசேஜ் சொல்றான். என்ன சொல்றான்? நான் அஹபலக்கி குலாமன் சக்கியா, தூய்மையான ஒரு குழந்தையை இறைவன் அன்பளிப்பாக உனக்கு தருகிறான், அதை தருவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்ல சொல்றான். அவங்க என்ன கேட்கிறாங்க, அன்னா யகுனுலி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் எம்சசினி பஷருன், என்னை ஒரு ஆணு தீண்டினது கிடையாது இது வரைக்கும். வலமக்கு பகியா, நான் ஒரு கெட்ட நடத்தக்கூடிய பெண்ணும் இல்லையே. கெட்ட நடத்தக்கூடிய பெண்ணா இருந்தால் அதன் மூலமா ஒரு குழந்தை பிறக்கும். அது எனக்கு கல்யாணம், எனக்கு ஒரு புருஷன் இருந்தா அதன் மூலமா எனக்கு குழந்தை பிறக்கும். எனக்கு எப்படிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு யாருக்கு, யார் மூலம் அற்புதம் நிகழ்த்த போகிறார்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டு கூட அவங்களுக்கு தெரியல. அது எப்படி முடியும்? நடக்காத, கஷ்டம்ல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் பதில் சொல்றாங்க, கால ரப்புக்கி ஹுவ அலைய ஹய்யினுன், உன்னுடைய இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் இது எனக்கு ரொம்ப லேசானது என்று சொல்கிறான். நீ எதுக்கு கவலைப்படுற? அல்லாஹ் சொல்றான், உனக்கு இது கஷ்டமா தெரியலாம், நான் நாடினால் எனக்கு ரொம்ப லேசு என்று சொல்லி அல்லாஹ் உனக்கு சொல்கிறான் என்று சொல்ல பிறகு அவங்க கர்ப்பிணி ஆகுறாங்க. இது அற்புதம் தானே. இந்த அற்புதம் நிகழப்போவது என்பது முன்கூட்டி சொல்லப்பட்டும் கூட, நிகழ்வதற்கு முன்னாடி சொல்லப்பட்டும் கூட அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. பிறகு அல்லாஹ் லேசுன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது. நமக்கு ஒரு குழந்தை உண்டாக போகுதுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி கருவை சுமந்தார்களே, அது அற்புதம். அந்த அற்புதத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொந்தக்காரங்களா? அவங்களா உண்டாக்கி கொண்டாங்களா? அவங்களா அந்த குழந்தையை தானாக தயாரித்து கொண்டார்களா? அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட நம்ப முடியாம என்ன செய்யறாங்க, திகைக்கிறாங்க, தடுமாறுறாங்க, குழம்புறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் சரி இறைவன் நாடினால் என்ன செய்யும், நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமான பிறகு அந்த பிரசவ வலி எடுத்த பிறகு குழந்தை பெறுவதற்காக என்ன செய்யறாங்க, தனியா ஒதுங்கி இருந்தாங்க, யாருக்கும் தெரியாம. ஊர் மக்கள்கிட்ட நடமாட்டம் இல்லாம இருந்ததுனால யாருக்கும் தெரியவில்லை. பஜாகல் மகாலு, அவங்களுக்கு அந்த பிரசவ வலி வந்த பிறகு நினைஞ்சாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி போய் ஒரு பேரிச்ச மரத்து அடியில போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தவன
அந்த வேதனை தாங்க முடியாம துடிக்கிறாங்க. என்ன பிரசவம் பார்க்கறதுக்கு ஆள் பக்கத்தில் இருக்குன்னு ஒரு பெண்ணே தனக்கு தானே பிரசவம் பார்த்துக்கிற முடியாது. அப்ப ஊருக்கு தெரியாம போய் அவங்க அந்த குழந்தை பெற போகும் பொழுது அதுல உள்ள அந்த வேதனை கஷ்டம் எல்லாம் லேசாகிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, கவலைப்படாதே, நீ உனக்கு கீழே எல்லாம் என்ன செய்யறான், தகுத்தைக்கு சரியா உன்னுடைய காலடி கீழே சிறிய நீரோடைய எல்லாம் ஓட செய்வான். அதாவது பிரசவ வலிக்கு பிரசவிக்கிறவங்க நீர்ல பிரசவித்தார்களே ஆனால் அது கஷ்டம் இல்லாம இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி கர்ப்பிணிகளா இருக்கிறவங்க தண்ணீரை வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு குழந்தை பெற்றார்களே ஆனால் சுகப்பிரசமாகவும் வேதனை இல்லாமலும் கஷ்டம் இல்லாமலும் பிறக்கும் கண்டுபிடித்து இப்ப ஜப்பான்ல எல்லாம் அதுதான் அமல்படுத்துறாங்க. ஜப்பான்ல எல்லாம் தண்ணீர்ல பிரசவம் பார்க்கறதுக்கான மருத்துவமனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அது லேசா இருக்கிறது, கஷ்டம் இருக்காது, வலி இருக்காது. அல்லாஹ் என்ன பண்றான், வேதனையில துடிக்கும் பொழுது இந்த பாரு கீழே ஒரு சின்ன நீரோட ஓடுது, அதுல உட்கார்ந்து நீ பிள்ளை பெத்துரு அப்படின்னு அல்லாஹ், அது ஒரு அற்புதம். அந்த வேதனைக்கு உள்ள மருந்தே அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதன்படி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நதிக்கு கீழே அந்த சின்ன ஓடைக்கு கீழே உட்கார்ந்தவர்களாக குழந்தை பெற்றார்கள் அல்லாஹ் சொல்லி. இது ஒரு பெரிய அற்புதம் தான். இது ஒரு அதிசயமான முறையில் நடக்கிறது. சாப்பிட்றதுக்கு வேணுமே, உன் மரத்தை பிடிச்சி உழுக்கு, அதுல இருந்து சுவையான பசுமையான கனிகள் உனக்கு கொட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப தன்னந்தனியாக இந்த பெண்ணுக்கு இவ்வளவு அற்புதங்கள் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான். நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா, ஆறு ஓடப்புன்னு உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் என்னமோ செஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான், நமக்கு நம்ம உதவி செய்வான் அப்படி நினைத்தார்களே தவிர இந்த அற்புதத்துக்கு அவங்க சொந்தம் கொண்டாட முடியுமானா முடியாது. அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் அதை எதுக்கு சொல்லி காட்டுறான், எந்த ஒரு மனிதர்கிட்ட அற்புதம் நிகழ்ந்தாலும் அந்த அற்புதத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இறை தூதர்கள்ட்ட நிகழ்ந்தால் அவர்கள் அதுல வாதம் பண்ணுவாங்க. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு, இறை தூதர்கள்ட்ட ஒரு அற்புதம் நிகழும் பொழுது அதை கொண்டு நான் இதான் ஆதாரம், இதை வச்சுதான் நான் தூதர்னு உங்களுக்கு நிரூபிக்க போறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு செஞ்சு காட்டுவாங்க. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி டிக்ளேர் பண்ற தேவை இல்லாதனால சும்மா எதிர்பாராம நடந்துகிட்டே இருக்கும். யார்கிட்ட உங்களுக்கு நடந்து நீங்க பார்த்தது இல்லையா, ஒரு பேருந்துல போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒட்டு மொத்தமா ஆக்சிடென்டா எல்லாரும் செத்து போயிட்டா நம்ம மட்டும் சாவாம பொழைச்சிருக்கோமா இல்ல எத்தனை பேரு, அது அதிசயம் தானே. இது அல்லாஹ் நம்ம பெரிய அதுக்கான மகான் அர்த்தமா, அதனால நம்ம நினைச்சதெல்லாம் செய்வோம்னு அர்த்தமா. விமான விபத்துக்கு உள்ளாகி எரிஞ்சு தூடாகி போய் ஒரு குழந்தை மட்டும் பொழைச்சிச்சு நம்ம படிக்கிறோமா இல்லையா, அந்த குழந்தை அவளியான அர்த்தமா, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா யாருக்காவது அதிசயமான முறையில ஒன்று செய்யணும் நினைத்தால் அல்லாஹ் செஞ்சிருவான். எத்தனை பேர் நம்மளே அனுபவத்தில் கண்டிருக்கிறோம், ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, டாக்டர்லாம் தேதி குறிச்சிருவாங்க, அவன்கிட்ட வசதி இருக்காது, அப்படி விட்டுருவான். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த நோய் இருக்காது. எந்த நோய்க்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னான டாக்டர்லாம் அது இருக்காது. இதெல்லாம் மிராக்கிள்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் மெடிக்கல்ல ஒரு அற்புதம், இப்படி எல்லாம் நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஏதாவது யார்ட்டையாவது நிகழ்ந்த உடனே அவர் செஞ்சார் நினைச்சிடாதீங்க, அவர்கிட்ட நிகழ்ந்து இருக்குது, யார்ட்டையும் நிகழலாம், யார்கிட்ட வேண்டாலும் என்ன வேண்டாலும் நிகழலாம். அவன் இருக்கிறான்னு காட்டுறதுக்காக அவன் என்ன செய்வான், சில அற்புதங்களை ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் உலக சமுதாயத்துக்கு மத்தியில அவன் செஞ்சு காட்டிக்கிட்டே இருப்பான். அந்த அற்புதத்தை கொண்டு என்ன வழங்கனே, இப்ப ஜம்சம் தண்ணி ஒரு அற்புதம் இல்லையா, காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜம்சம் தண்ணி இத்தனை ஆண்டு காலமாக வற்றாம அது பாட்டு ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊறிக்கொண்டு இருக்கிற அளவுக்கு இங்க நிலத்தண்ணீரும் கிடையாது, ஆறும் கிடையாது, மழை பெய்யறதும் கிடையாது, பசுமையான நிலப்பரப்பும் கிடையாது, அந்த தண்ணி ஊற்றுற அளவுக்கு பெரிய ராட்சச கிணறு அது கிடையாது. அதுல உள்ள சின்ன 4 அடி தண்ணி தான் இருந்தது, எடுக்க ஊறிக்கொண்டே இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க. இது அற்புதம். இந்த அற்புதம் யார் செஞ்சா, ஜிப்ரீல் மூலமா அல்லாஹ் செஞ்சு காட்டினா அந்த கிணறு இப்ப அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக வேண்டி அங்கங்க நல்ல இடம் கெட்ட இடம் எல்லா இடத்துலயும் செஞ்சு காட்டுவான். அதை வைத்து நம்ம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது, அதுக்கே தனி சக்தி இருக்கிறது, அதுக்கே ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது என்று நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு அற்புதத்தை கூட அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். என்ன செஞ்சு காட்டுறான், இதுவும் ஒரு பெண்மணி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க காலத்துல ஃபிரௌன் ஆட்சியில் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், ஆண் குழந்தைகள்லாம் கொண்டு உசுரோட இருந்தாங்கன்னு சொன்னா, அவன் ஒரு இனத்துக்காரன், இவங்க இஸ்ரவேல் சமுதாயம், அவன் இஸ்ரவேல் அல்லாத ஒரு சமுதாயத்துக்காரனா ஃபிரௌன் இருக்கான். அவன் இவங்களெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இஸ்ரவேலர்களுடைய ஜனங்கள் அதிகமாகி விட்டார்களே ஆனால் அதிகமான மக்கள்கள் ஆட்சி போயிடும், அப்ப நம்மளுக்கு இந்த அடிமைகளா இருக்க மாட்டாங்க, அதனால இஸ்ரவேல் சமுதாயத்துடைய ஆம்பளை பிள்ளைலாம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மெஜாரிட்டி ஆகாத அளவுக்கு வெட்டி போடுறான். அனைவரும் வெட்டினான்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது, மெஜாரிட்டி ஆகாத அளவுல ஒரு நம்பர் கணக்கெடுப்பாங்க, இவங்க மெஜாரிட்டியா போறாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஆம்பளை எல்லாம் வெட்டி போடுவாங்க. அந்த மாதிரியான வெட்டி கொண்டிருந்த ஒரு நேரத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறந்த பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க, ஆம்பளை பிள்ளைலாம் வெட்டுறானே, நம்ம பிள்ளை வெட்டி போடுவானோ என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செய்யறாங்க, பயப்படும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு ஒரு அற்புதத்தை செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் நபியா, அவங்க தாயார் பெண்ணா இருக்க நபியா இருக்க முடியாது. வௌஹைனா இலா உம்மி மூசா,
மூசாவுடைய தாயாருக்கு நாம செய்தி அறிவித்தோம். என்ன தெரிவிச்சோம்? இந்த குழந்தைக்கு நீ பால் கொடு, பேசாம வளர்த்துக்கிட்டு வா, பயப்படாத, அவன் கண்ணில் படாம என்ன காப்பாத்த இயலு. அதையும் நீ பயந்தால் அழகி, இந்த குழந்தை விஷயமாக நீ பயந்தால் குழந்தை கடலுக்கு போடு, ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு கடலுக்கு போடு. போட்டா என்னவாயிரு? வலா தகாபி வலா தஹசனி, அதுக்கு பிறகு அந்த குழந்தையை பத்தி நீ கவலைப்படாத, பயப்படவும் செய்யாத. இன்னா ராத்துஹி இலைக்கு, அதை உன்னிடத்துல நான் திருப்பி கொண்டாந்து சேர்ப்பேன். வஜாயிலுஹு மினல் முர்சலீன், இறை தூதர்கள்ல ஒரு ஆளா அவரை ஆக்குவேன், நீ கவலைப்படாது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? தூக்கி ஒரு பெட்டி செஞ்சு போட்டாங்க. போட்டா அந்த கடல்ல இருந்து ஒதுங்கி போய் ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளேயே போகுது. உடனே எங்க இருந்த வந்த அது இஸ்ரவேல் பிள்ளைன்னு அவருக்கு தெரியாது. அவனுக்கு கடல் மார்க்கமா அப்படி ஒதுங்கும் பொழுது வேற எங்கேயோ உள்ள பிள்ளை நினைத்து கொண்டு என்ன செய்யறான்? அவன் எடுத்து அதை வளர்க்கிறான். அது உன் லீவ் அது உன் லக்க, உனக்கு எனக்கு எதிரியா இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌன் அதை எடுத்து என்ன செய்வான்? அதை வளர்க்குவான்னு சொல்லிட்டு அவங்க கையில கொண்டு சேர்த்து அப்புறம் என்ன செய்யறாங்க? பால் குடிக்கிற குழந்தை எல்லாரும் யாராவது பால் குடிக்கிற ஆட்கள் இருந்தா வந்து பால் கொடுங்க, புள்ள பத்து தாய்மார்கள் இருந்தா பால் கொடுங்கன்னு கூப்பிடுறான். யார்த்தையுமே அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. இதான் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான், கதை இல்ல. ஹர்ரம்னா அலைஹில் மராதிய, பாலூட்டும் தாய்மார்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம ஹராமாக்கணும். அப்படின்னா எந்த ஒரு தாயுடைய மார்பிலையும் அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. கடைசியா இந்த அம்மாவோட கொடுத்தோன்னு என்ன செய்யுது? பால் குடிக்குது. அப்ப நீனே வச்சு வளர்த்து தாமான்னு கொடுத்துட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த குழந்தையை அவங்கள்ட்ட சேர்க்கிறான். எப்படி? லைசன்ஸோட. இப்ப முதல்ல லைசன்ஸ் இல்லாம இருந்தது, இப்ப அரசாங்க அனுமதியோட என் பிள்ளையை நீ வளர்த்துத்தான்னு சொல்லி திருப்பி கொண்டு எல்லாம் கொடுத்தான். இது அற்புதம் தானே? இதெல்லாம் நடக்கணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு தெரியுமா? போடுனா போட்டாங்க, என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது, திருப்பி தருவேன் அல்லாஹ் சொன்னா எப்படி வருவான்னு தெரியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களுக்கும் அற்புதங்களை நிகழ்த்தினால் அது நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்? இது இறைவன் நான் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக இப்படி செய்து காட்டுவானே தவிர அவர்கள் சுயமாக அவங்களுடைய ஆற்றலை கொண்டு சக்தியை கொண்டு செய்தார்கள் என்று நினைச்சக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னும் மகான்கள் பெரியார்கள் செய்கிற அற்புதங்கள் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரமாறோம்.